ஆர்வம் மிக்கவர்கள் ஆராய்ச்சியாளரா உருவாய் இனி கல்ஃப் கண்ட்ரீஸ்ல ஒரு டிகிரி முடிச்சவங்களுக்கு வேலை இல்லை. அந்த காலமெல்லாம் முடிஞ்சு போச்சு. சவுதியில் இருக்கக்கூடிய 28 யூனிவர்சிட்டிஸ் இருக்குது. இந்த 28 யூனிவர்சிட்டியில 75 PhD ப்ரோக்ராம்ஸ் இருக்குது. ஃபுல்லி ஃபண்டட் ப்ரோக்ராம்ஸ். நீங்க ஒரு மாஸ்டர் டிகிரி மட்டும் முடிச்சிட்டு தொடர்பு கொள்ளுங்க. உங்களுடைய PhD முடிக்கிறதுக்கான பொறுப்பு எங்க பொறுப்பு. மாஸ்டர் டிகிரி மட்டும் முடிங்க. நீங்க லா முடிங்க, LLB முடிங்க. அத்தா அம்மாட்ட சொல்லி நான் ஒரு வருஷம் யூகேல போய் படிக்கணும். எங்க படிக்கணும்? ஆக்ஸ்போர்ட்ல படிக்கணும், கேம்பிரிட்ஜ்ல படிக்கணும், ஹார்வர்ட்ல படிக்கணும், எடின்பர்க் யூனிவர்சிட்டியில படிக்கணும், கிளாஸ்கோல படிக்கணும், இன்டர்நேஷனல் லா படிக்கணும், இன்டர்நேஷனல் லால PhD பண்ணணும், சுப்ரீம் கோர்ட்ல போய் நிக்கணும்னா என்னுடைய 30 வயசு 35 வயசுல டைனமிக் லீடரா போய் நிக்கணும், ஒரு டைனமிக் அட்வொகேட்டா போய் நிக்கணும். இல்ல அவ்வளவு தூரம் போக முடியாது. 22 வயசுல ஜட்ஜ் எக்ஸாம் எழுதி டிஸ்ட்ரிக்ட் கோர்ட் ஜட்ஜா போயிட முடியும். அவன் பின்னால ஒரு சைரன் வச்ச எஸ்கார்ட் வரும். ஆசை இல்லையா நீதிபதியா போய் உட்கார்றதுக்கு? என்ன அநியாயம் இது! ஒரு டிகிரி முடிச்சுட்டு வேலை தேடக்கூடியவனா முஸ்லீம்? மாற்றி அமையுங்கள் சகோதரர்களே. ஆலிம் கோர்ஸ் முடிச்சிருக்கிறீங்க பாருங்க, நீங்க தான் சட்டம் படிக்கணும். ஷரியாவையும் படிக்கிறீங்க, இந்த உலகத்தினுடைய சட்டத்தையும் படிக்கிறீங்க. இந்த உலகத்தில் இருக்கக்கூடிய சட்டங்கள்ல எப்ப சீர்திருத்தம் கொண்டுட்டு வர யார் கொண்டுட்டு வர முடியும்? அவன் உருவாக்குறது எல்லாம் மனித சட்டங்கள். இந்த மனித சட்டங்கள்ல இறை சட்டங்கள்ல யாரால புகுத்த முடியும்? ஆலிமாவும் இருக்கணும், லாயராவும் இருக்கணும், ஷரியாலையும் அவர் இன்டெப்த் நாலேஜ் இருக்கணும், PhD முடிச்சிருக்கணும். அந்த மாதிரி உருவாகி வரணும். ஒரு PhD முடிச்ச ஸ்காலர்ஸ் வந்துட்டு இந்த நாட்டில் தவிர்த்திட முடியுமா? எங்கேயாவது ஒரு ஊர்ல இருக்கிற அதிராம்பட்டத்தில் வந்திருக்கிறீங்க, மேலப்பாளையத்தில் திருநெல்வேலியில வந்திருக்கிறீங்க, ஒரு 50 மைக்ரோபயாலஜிஸ்ட் இருக்கிறீங்க. மேலப்பாளையம் திருநெல்வேலியினுடைய முகமே மாறி போயிடும். தமிழக முஸ்லிம்கள் குறித்த பார்வையே மாறி போயிடும். 10 வருஷத்துல மாற்றம். within 10 years 17 வயசுல இருக்கிறீங்க, 27 வயசுல நீங்க ஒரு யங் சயின்டிஸ்டா மாறிடுவீங்க. இடைநிறுத்தம் செய்யாதீர்கள். ஒரு அண்டர் கிராஜுவேஷன் உங்களை தகுதிப்படுத்தாது. உங்க பிரச்சனையை சார்ட் அவுட் பண்ண முடியாது. நாளுக்கு நாள் பிரச்சனைகள் கூடிக்கிட்டே இருக்கும். ரிசர்ச் ரிசர்ச் ரிசர்ச். ஒன்னு இங்க இல்லைன்னா வெளிநாட்டுல. இன்னைக்கு எது அதிகாரமிக்கதோ அதிகாரமிக்கதை நாம் கைப்பற்றணும். முஸ்லிம்கள் எழுச்சி அடைய அல்லாஹ்வுடைய தீனுல் இஸ்லாம் மார்க்கம் எழுச்சி அடையும். முஸ்லிம்கள் வளம் பெற அல்லாஹ்வுடைய தீனுல் இஸ்லாம் எழுச்சி பெறும். அதைத்தான் ஜவஹர்லால் நேரு சொல்றாரு. 23 ஆண்டுகளில் அவரை உருவாக்கிய அந்த தலைமுறை, அவருடைய சந்ததிகள் 1000 ஆண்டுகள் உலகத்தினுடைய ஆட்சியாளர்களாக மாறி போனார்கள். விந்தையிலும் விந்தை.